ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் தான், பெப்பர் சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி, பட் புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த டைமில் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 4 முந்திரி. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி தான், மிளகு கோழி வறுவல். பட் இதில் தேங்காய் சேர்க்கும்போது இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கன் கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நம்ம இப்போ தான் சேர்த்துக்கணும். ஸோ இப்படி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துக்கிறேன். நம்ம அடுத்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நம்ம இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ அதுவே போதும். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுக்கலாம். மூடி வச்சுட்டு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சூப்பராக நல்லா வாசமாக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அந்த தேங்காவோட இனிப்போ நம்ம மிளகுத்தூளோட காரமும் சேரும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.